அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog, அதாவது காலையிலேருந்து மாலை ஈவினிங் வரைக்கும் என்ன செஞ்சேன்றதை பார்க்கலாம். காலையிலே நம்ம எந்திரிக்கும் போதே நான் ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறனால கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீனாக தான் இருந்துச்சு. டிஷ்வாஷர் மட்டும் அன்லோட் பண்ணணும். நல்லா சூப்பராக விலைக்கு நல்லா காஞ்சே வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து அந்தந்த இடத்துல அன்லோட் பண்ணால் போதும். சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் மத்தியானம் செய்கிறதுக்காக. சரி, ஃபஸ்ட்டு நம்ம காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஹார்லிக்ஸ் தான் குடிப்போம். அதனால் ஹார்லிக்ஸ் கலந்துட்டுருக்கேன். நான் மேக்ஸிமம் இந்த கப்லேயே வச்சு அவனில் வச்சுருவேன். ஒரு 1 மினிட் வச்சா போதும், நல்லா சூடாயிரும். எடுத்து பால் சட்டி எடுத்து தனியாக வச்சு அது ஒரு பெரிய வேலை தான் நம்மளுக்கு. இந்த மைக்ரோவேவ் இருக்கனால இதில் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருது. எங்கள் வீடு ரெனோவேட்டட் ஹவுஸ்னால எங்களுக்கு மைக்ரோவேவ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வீட்டில் இங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு சரி இன்றைக்கி நூடுல்ஸ், அதாவது ஸ்பெகெட்டி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த தின் ஸ்பெகெட்டி இருக்குல்ல, இதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கேப்சிகம்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது, வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம ஸ்பெகெட்டி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒரு பேக்கெட் ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 6 பேர் சாப்பிட்லாம். அதனால நான் ஒரு ஃபுல் பேக்கெட்டுமே எப்போவுமே போட்டு வச்சுருவேன். இருந்ததுன்னா ஈவினிங் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. அதனால் என்னோட அடுப்பில் அந்த டெம்பரேச்சர் பொறுத்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் ஆகும். ஒவ்வொரு இதுக்கு மாறும். என்னோடது இண்டக்ஷன், அதாவது எலக்ட்ரிக்னால எனக்கு டைம் வேரி ஆகும். நம்ம கேஸ் அடுப்புனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் நூடுல்ஸ் பார்த்து பதமாக எடுத்துக்கணும். சரி, இதுக்கு நான் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுனால சிக்கனையும் கொஞ்சம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பேப்ரிக்கா பவுடரு, அதுக்கப்புறம் ஆரிகானோ, இட்டாலியன் ஹர்ப்ஸு, கார்லிக் ஆனியன் பவுடர், சோயா சாஸ், மைனீஸ்னு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பாருங்கள், ஒன்று உடஞ்சி போச்சு எடுக்கும்போது. நான் எல்லாத்தையும் இப்போ நான் நூடுல்ஸ் முடிச்சுட்டு இது நிறையா தடவை நம்ம சேனலில் போட்டிருக்கனால நான் ஃபுல் ரெசிபி போடலை. நான் நான் அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அதாவது ஸ்பெகெட்டி. மதியத்துக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதனால் சிக்கன் சால்னா கொஞ்சம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கோபி இருக்குல்ல, அதை போட்டு நான் கிரேவி மாதிரி செமி கிரேவி செஞ்சு கொஞ்சமாக பெப்பர் சிக்கன் செஞ்சு வச்சாச்சு. இதுவை தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வெளியில் போகிறனால ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன் நான். இதுதான் நம்மளோட லஞ்ச் இன்றைக்கி. இந்த ஆலு கோபி கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு தடவை அப்லோட் பண்ணுறேன். இது ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இதோட பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. ஹாலோவின் இங்கே ஆரம்பித்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோவின் தான். இங்கே ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த ஹாலோவின் பொம்மையில். அப்படி சொல்லி தான் பசங்கள்லாம் சாக்லேட்ஸ் கேட்பாங்க வீடை தட்டி. அதாவது அன்றைக்கி ஹாலோவின் அன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. சும்மா கொஞ்சம் பொருள் தான் நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு, முட்டை, பால் அப்படின்ட்டு. அதனால் சீக்கிரமாகவே வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜஸ்ட் இப்போ ஹாலோவின்க்கு நிறையா அந்த ஹாலோவின் பேஸ்டு தீம்லேயே வந்திருக்கனால அதை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். நான் பம்ப்கின் வச்சு தான் அந்த ஹாலோவின் டெக்கரேஷன்லாம் பண்ணனால நிறையா பம்ப்கின் இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த ஸ்கெலிட்டன் மாதிரி எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே ஹாலோவின் தீமோடதுனால எல்லாம் மேக்ஸிமம் இந்த ட்ரே, அப்புறம் இந்த ஸ்கெலிட்டன் மண்டவோடு மாதிரி இதெல்லாம் அங்கே முன்னாடி ஹாலோவின் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க எல்லா வீட்லேயும். அந்த பேய் இது மாதிரி வச்சு அந்த தீம் மாதிரி. நான் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோவில். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டார்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். டார்கெட்டில் நல்லா சூப்பராக நிறைய பொருள்லாம் வந்துருந்துச்சு. இந்த $5க்கு இந்த கப்பு போட்டிருந்தாங்க. நல்லா ஹெவியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. பட் நான் இப்போல்லாம் எதுவுமே வாங்கலை. நம்மள்ட்ட மேக்ஸிமம் எல்லாமே இருக்கிறனால ஜஸ்ட்டு பார்த்தாச்சு. சரி, ஏதாவது வேணும்னா அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ கடை மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பேம்பு அந்த ட்ரேவா இது என்னன்னு தெரியல, இது இருந்துச்சு. அதாவது கீழே நம்ம டைனிங் டேபிளில் அதுக்கப்புறம் சூடாக ஏதாவது பொருள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அது மாதிரி நிறைய அந்த பேம்பு ட்ரே இறங்கி இருந்துச்சு.
கண்டெய்னர்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு டார்கெட்டில் இப்போ ஹாலோவின் இதெல்லாம் வர்றனால இங்கே பார்த்தீங்களா இந்த கப் கேக் ஹோல்டர் இதுவும் அந்த ஹாலோவின் தீம் மாதிரி அந்த மண்டை ஓடு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் இந்த தீம் தான் இருக்கும் இப்போதைக்கு. சரி, இது முடிச்சுட்டு சும்மா மெயினான ஒரு 4-5 சாமான் வாங்கிட்டு அப்புறம் நான் புக்கு லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் லைப்ரரி புக்கு ரிட்டர்ன் எழுதியிருக்குல்ல, இங்கேயே நம்ம புக்கை வந்து போட்டுட்டா போதும், உள்ளே போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே வெளியிலேருந்தே புக்கை போட்டுட்டு நம்ம லைப்ரரியிலேருந்து வந்தாச்சு. நம்மளோடதில் அந்த புக்கில் வந்து நம்பர் எழுதியிருப்பாங்களே, அதை ஸ்கேன் பண்ணி அவங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிடுவாங்க. உள்ளே போய் நம்ம கொடுத்துட்டு நம்மளோடதை என்ட்ரி போடணுன்ற அவசியம் இல்லை. சரி, முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதுக்குள்ளேயும். சரி, ஈவினிங் கொஞ்சம் பிரெட் ஆம்லெட் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிரெட் ஆம்லெட் மட்டும் போட்டாச்சு. ஏன்னா இப்போ திரும்பியும் வெளியில் போகிற வேலை இருக்கனால ஈவினிங் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு நான் இது தேங்காய் பர்பி பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சமாக வந்து ட்ரேயில் போட்டு பீசஸ் மாதிரி கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதையும் போட்டிருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உருண்டை பிடிக்கலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலான்ட்டு நான் அந்த வீடியோ எடுத்து போட மறந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க தேங்காய் லட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தமிழ் ஸ்கூலுக்கு இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியன்ஸ் வந்து தமிழ் ஸ்கூலில் அவங்கவுங்க பசங்களை போட்டுருவாங்க. ஏன்னா தமிழோட வாடையே நம்மளுக்கு இருக்காதனால கொஞ்சம் போய் பேசிக்கு கற்றுக்கிறட்டுன்ட்டு என் பையனும் இப்போ நான் வந்து தமிழ் ஸ்கூலில் இந்த வருஷம்தான் போட்டிருக்கேன் நான். சரி, தமிழ் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே போயிருந்தோம். இதுதான் தமிழ் ஸ்கூல் நடக்கிற இடம். உள்ளே மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பசங்களை. நம்ம இங்கே கீழே வெயிட்டிங் ஏரியாவில் 1 hour மேக்ஸிமம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். தமிழ் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனனால நைட்டு ஜஸ்ட்டு தூங்குற வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கியோட ஃபுல் டே ரொட்டீன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.